பொதுவா இந்த கிரகங்களுடைய சேர்க்கைய வச்சு மக்கள் வந்து நெறைய குழப்பத்துல இருக்காங்க. ம். இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருந்துச்சு அப்டின்னா, என்னுடைய ஜாதகத்துல சில பாதிப்புகள் இருக்கு, ம். தோஷங்கள் இருக்கு, இல்ல சில பரிகாரங்கள் நம்ம வந்து கண்டிப்பா செஞ்சாகணும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடக்கணும்னா, இந்த கிரகத்த வந்து நான் அமைதிப்படுத்தணும். அப்டிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பார்க்குறாங்க. எஸ் மேம். ஸோ அப்டி பார்க்கக்கூடிய முக்கியமான கிரக சேர்க்கை அப்டின்னா என்ன சொல்வீங்க? முக்கியமான கிரக சேர்க்கைனா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ராகு அண்ட் கேது. ம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சின்னு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். சில ஆமா. பேரோட ஜாதகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவும் கேதுவுமே ஒரே கட்டத்தில உட்காந்துருக்கும். ம். ஸோ இது வந்து சூப்பரான காம்பினேஷன் ஆக்சுவலா. இது என்ன ஒரு ஓகே. விஷயம்னா, நம்ம என்ன கேள்விப்படுவோம்னா, ராகு கேதுனா வந்து நமக்கு ஒரு இல்ல எஃபெக்ட் 2 குடுக்கும். பேருமே ஆப்போசிட் அ அ நம்ம கேரக்டர். என்னன்னா, அ அ அது ஒரு எஃபெக்ட் குடுக்கும் ம். அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா வந்து நமக்கு பேசிக்கா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட் கேரக்டரா இருப்பாங்க. உங்க ம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட் கேரக்டரா இருப்பாங்க. ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போம்போது தான் அங்க இடத்துல பாண்டிங்கே நடக்கும். ஓகே. ஸோ நீங்களுமே வந்து ஒரே மாரி இருக்கீங்க. உங்க கூட சேர்ந்திருக்க ஒரு ஆளும் ஒரே மாரி இருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஹாப்பினஸ் இருக்கும். ஆனா வந்து அங்க டெவலப்மென்ட் இருக்காது. ஓகே. தேர் ஷுட் பி எ ஹாப்பினஸ் அண்ட் டெவலப்மென்ட் ஆல்சோ. ஸோ இப்போ ராகு அண்ட் கேது எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹெட் பார்ட்டும் இருக்கு, பாடி பார்ட்டும் இருக்கு. பட் ஹெட் பார்ட் வந்து பாடி பார்ட்டோட கேரக்டர் வந்து ஒத்துக்காது. ம். பாடி பார்ட் வந்து ஹெட்டோட கேரக்டர் ஒத்துக்காது. ம். பட் 2 பேரும் சேரும்போது ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் கிடைக்குதுல்ல. கண்டிப்பா. இவுங்க இவுங்க சொல்ற ஒரு 25% வந்து அவங்கனால ஏத்துக்கவே முடியாது. ம். அவங்க சொல்ற 25% இவங்கனால ஏத்துக்கவே முடியாது. ரிமைனிங் இருக்கிற அந்த 75% வந்து ஓரளவு வந்து கம்பைன் பண்ணிப்பாங்க. ஓகே. அவங்க கிட்ட இருக்க ஸ்கில்ஸ இவங்க கத்துப்பாங்க. இவங்க கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் அவங்க கத்துப்பாங்க. இப்ப நார்மலா நம்ம தமிழ்நாடு ஃபேமிலி லைஃபே அப்படிதான் இருக்கும். ஓவரால் இப்ப பேரண்ட்ஸ் டிஃபரெண்ட்டா தான் இருப்பாங்க. ம். கப்பிள்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா தான் இருப்பாங்க. ம். பட் தே வில் கோ அப்படியே ஒரு 50 வருஷம் போன கப்பிள்ஸ்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஹேப்பியா இருக்க கப்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா டிஃபரெண்ட்டா இருப்பாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட பேசினாலே தெரியும். அவர் அப்படி பண்ணுவாரு. இவங்கலாம் இப்படி பண்ணுவாங்க. பட் அது மாரி வந்து ராகு கேது வந்து காம்பினேஷன் வந்து ஒருத்தர் ஜாதகத்துல இருந்தா பட் அது எந்த மிகப்பெரிய விஷயம். இடத்துல இருந்தா ரொம்ப நல்லது? 3ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் இருந்தா ரொம்ப நல்லது.